Hi, hello friends, welcome back to Arinthum Ariyadhathu. இந்த வீடியோல நீங்க பார்க்க போற ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு ஒரு அவேர்னஸா இருக்கும்னு நான் நம்புறேன். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 6 வீடியோ பார்த்தா 600 ரூபாய் சம்பாதிக்கலாம். என்னோட 10 நாள் இன்கம் 10000 ரூபாய். சும்மா ஓபன் பண்ணா போதும் டெய்லியும் 200 ரூபாய். Oh my god! இந்த மாதிரி தம்ப்நெயில் டைட்டில் ஏகப்பட்ட வீடியோல நம்ம பார்த்துருப்போம். நம்ம கை ஆட்டோமேட்டிக்கா அதை கிளிக் பண்ணியும் பார்த்துருப்போம். கரெக்டா? அட ஏன் நம்ம வீடியோ தம்ப்நெயில கூட நீங்க அந்த மாதிரி ஏதாவது ஒன்றா இருக்குன்னு நினச்சி தான் பார்த்துருப்பீங்க. கரெக்டா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எதனால நம்ம அப்படி பார்க்குறோம்? யூடியூப்ல அதிகமாக சர்ச் பண்ணி பார்க்குற டாபிக்ஸில் இதுவும் ஒன்றுன்னு கூட சொல்லலாம். அதாவது ஹவு டு ஏர்ன் மணி ஆன்லைன். ஆக்சுவலாக நிஜமாகவே ஆன்லைனில் ஃப்ரீயாக மணி ஏர்ன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்மையை சொல்லணும்னா முடியும். அவங்க சொல்கிற மாதிரி 1000 2000 இந்த அளவுக்குலாம் ஏர்ன் பண்ண முடியாது. ஓரளவுக்கு ஒரு கொஞ்சமாக ஏர்ன் பண்ணலான்னு வச்சுக்கோங்களேன். இன்றைக்கி நான் ஒரு 3 வகையான ஆன்லைன் ஏர்னிங் மெத்தட்ஸை நான் சொல்கிறேன். இதோட உண்மை என்ன, அவங்க என்ன டக்கால்ட்டி வேலை காட்டுறானுங்க, இது எல்லாத்தையும் நான் ஒழுங்காக தெளிவாக சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மொத்தம் 3 மெத்தட் சொன்னேன் இல்லையா? ஃபர்ஸ்ட் மெத்தட் ஏர்னிங் ஆப்ஸ், செகண்ட் மெத்தட் வெப்சைட்டில் ஏர்ன் பண்ணுறது, தேர்டு மெத்தட் டேட்டா என்ட்ரி. இந்த டேட்டா என்ட்ரிங்கிறது மட்டும் நிறைய பேருக்கு ரொம்ப பரிச்சயமாக இருக்கும். நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்போம். பட் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். என்ன உண்மையான நிலவரம் என்னன்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஏர்னிங் ஆப்ஸ். ஒரு சில ஆப்ஸ் மூலமா இவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்க, அவ்வளோ ஏர்ன் பண்ணலாங்க அப்படின்னு 100கணக்கான வீடியோவில் சொல்கிறத பார்த்துருப்போம். அதையெல்லாம் கொஞ்சம் பேர் ட்ரை பண்ணியும் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி அதெல்லாம் ட்ரை பண்ணவங்க இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் ஏர்ன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி ஆப்ஸில் மேக்ஸிமம் என்னென்ன வரும்னா, ஒன்று அதில் இருக்க வீடியோவாக பார்க்கணும், இல்லை ஷேர் பண்ணணும், இல்லை ரெஃபர் பண்ணணும். அதாவது அந்த ஆப் வந்து உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கோ ரெஃபர் பண்ணணும். நீங்களும் வீடியோஸு ஃபோட்டோஸு மீமிஸ்னு போஸ்ட் பண்ண சொல்லுவான். இதனால் உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கணும் பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களை வச்சு ஏர்ன் பண்ணுறதுல ஒரு 5% கொடுப்பாங்கன்னு கூட வச்சுக்காங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு ஸ்டேட்டஸ் வைக்கிற ஆப் இருக்குது இல்லையா, எல்லோரும் யூஸ் பண்ணுறது தான், நிறைய பேர் யூஸ் பண்ணுறதையும் பார்த்துருப்போம். அந்த ஆப்பில் அவங்களுக்கு ஒரு 100 ரூபாய் வருதுன்னு வச்சுக்காங்களேன். அதாவது அந்த ஆப் கம்பெனிக்கு வந்து ஒரு 100 ரூபாய் கிடைக்குதுன்னா ஒரு 5 ரூபாய் உங்களுக்கு கொடுப்பாங்க. நான் வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு 100 ரூபாயிலேருந்து ஒரு 5 ரூபாய் கொடுப்பாங்கன்னு சொல்கிறேன். மேபி ரொம்ப கம்மியாக கூட இருக்கலாம் அவங்க கொடுக்குறது. அவங்க உங்களை பண்ண சொல்கிற ஒவ்வொரு டாஸ்க்குக்கும் அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஒரு சில ஆப்ஸில் டாஸ்க்குங்கிற பேரில் டெய்லி விசிட்டிங் பண்ண சொல்லுவாங்க. நீ டெய்லி உள்ளே வந்துட்டு ஒரு வாட்டி போப்பா வெளியே அப்படின்வாங்க. அப்படி இல்லையா, ஒரு 3 ஆப் இன்ஸ்டால் பண்ண சொல்லி சைன்அப் பண்ண சொல்லி ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் வச்சுருக்க சொல்லுவாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் அவங்களோட ஆப்புக்கும் சரி அவங்க இன்ஸ்டால் பண்ணுற ஆப்புக்கும் சரி ஒரு ப்ரொமோஷனாகவும் அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு என்கேஜ்மெண்ட்காகவும் தான் இதை யூஸ் பண்ணுவாங்க. அவங்க இன்ஸ்டால் பண்ண சொல்கிற ஆப்ஸு நமக்கு யூஸே ஆகாது, நம்ம அது எதுக்குன்னே தெரியாது அந்த ஆப்பு, ஆனாலும் நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்படி யூஸ் பண்ணுற அந்த ஆப்பில் நமக்கு வர்ற மொத்த அமௌண்ட்டு 3 ரூபாயோ இல்லை 5 ரூபாயோ தான் இருக்கும். அந்த 5 ரூபாய்க்காக நாம் அந்த ஆப்பை 6 நாளோ 10 நாளோ வச்சுக்கிட்டு இருக்கணும். ஆக்சுவலாக இந்த ஆப்ஸ் மூலிமா என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்கேஜ்மெண்ட் கொடுக்குறீங்க இல்லையா ஒரு ஆப்புக்கு, அது மூலிமா அவங்களுக்கு ஆட்ஸ் கிடைக்கும். ஆட்ஸ் மூலிமா அவங்க ரெவன்யூ வந்து பக்காவாக பிரித்து மேய்ஞ்சிக்கிட்டு இருப்பானுங்க. அதில் 1%ஓ 2%ஓ தான் கொடுப்பாங்க. நான் சொன்ன மாதிரி 5% கொடுக்குற அளவுக்கு ஆப்ஸுன்னு பார்த்தா ரொம்ப கம்மியாக இருக்குது. பட் இருந்தாலும் மினிமம் வச்சுக்கலாம். அவங்க கொடுக்குற அமௌண்ட்டுன்னு பார்த்தா ரொம்ப ரொம்ப கம்மி. இதுக்காக நீங்கள் 6 நாளோ 10 நாளோ அந்த ஆப்பை வச்சுக்கிட்டு இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அவன் சொல்கிற வேலையெல்லாம் செஞ்சிகிட்டு இருக்கணும். அதில் இந்த மாதிரி ஒரு 10 ரூபா 5 ரூபா 20 ரூபாய்க்காக உங்களோட டைமை வேஸ்ட் பண்ணாமல் வேறு ஏதாவது ஒர்க்கில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். செகண்டாக நம்ம பார்க்க போகிறது எதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்சைட் ஏர்னிங்ஸ் தான். இதில் சர்வே தான் முக்கியமான ஒரு பங்காக இருக்கும். ஆக்சுவலாக இந்த சர்வே அப்படிங்கிறது எதை பற்றி கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராடக்டை பற்றியோ இதை பற்றியோ கேட்க மாட்டாங்க. நிறைய வீடியோஸில் காட்டுவாங்க, பணம் சம்பாதிக்க இந்த மாதிரி இந்த வெப்சைட் யூஸ் பண்ணுங்கப்பா, இதில் நீங்கள் போயிட்டு சும்மா ஒரு சர்வே பண்ணால் போதும்,
உங்களுக்கு இவ்வளோ டாலர் கிடைக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு பேபாலில் மணி அனுப்பிடுவாங்க. 1-2 ஏகப்பட்ட வீடியோஸ் இருக்குது. இதே மாதிரி ஏகப்பட்ட வெப்சைட்ஸ் இருக்குது. ஆப்ஸில் கூட பார்த்தீங்கன்னா அமௌண்ட்டாக ஃபஸ்ட்டு தரமாட்டாங்க, பாயிண்ட்ஸாக தான் தருவாங்க. பாயிண்ட்ஸ் இல்லைனா காயின்ஸ் இந்த மாதிரி தான் தருவாங்க. அந்த மாதிரி தான் சர்வே வெப்சைட்ஸ் பாயிண்ட்ஸ் தான் தருவாங்க. ஆனால் உங்களுக்கு அமௌண்ட்டாக தரமாட்டாங்க. என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா 10,000 பாயிண்ட் நீங்கள் எடுக்கிறீங்கன்னா அந்த சர்வே முடித்து அதுக்கு ஒரு $0.10 அப்படிங்கிற மாதிரி தான் அமௌண்ட்டு தருவாங்க. அந்த $0.10 அமௌண்ட்டு நம்ம இந்தியன் ருப்பீஸில் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒரு $7.18 வரும். அவ்வளோதான். இதுக்காக நீங்கள் உட்காந்து அந்த 10,000 பாயிண்ட் எடுக்கிறதுக்கு நீங்கள் மெனக்கடணும். அதுலேயும் அந்த சர்வே வெப்சைட்காரங்க பார்த்தீங்களா, அவன் என்ன பண்ணுவான்னா உடனேலாம் உங்களுக்கு சர்வே கொடுத்துக்கிட்டே இருக்க மாட்டான். 1-2 தான் வரும், அப்புறம் ரொம்ப நாள் ஆகும் வரதுக்கு. இதுக்காக நீங்கள் அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவன் வெப்சைட்டு எத்தனை வாட்டி ஓப்பன் பண்ணுறாங்களோ அந்த வெப்சைட்டில் வர ஆட்ஸுக்கு அவனுக்கு அமௌண்ட்டு போய்கிட்டே இருக்கும். ஆக்சுவலாக அவன் அமௌண்ட்டை ஷேர் பண்ணுறதுங்கிறது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மின்னு தான் சொல்லணும். நீங்கள் தேவையில்லாத அந்த வெப்சைட்டுக்குள்ளே போய் மாட்டிக்காதீங்க. இந்த சர்வே வெப்சைட்டில் என்ன சர்வே பண்ணுவாங்க அப்படின்னு நான் சொல்லவே இல்லை பார்த்தீங்களா. ஆக்சுவலாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை தான் கலெக்ட் பண்ணுவாங்க. அதாவது உங்களோட கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, வீட்டில் எத்தனை பேர் இருக்கீங்க, நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க, இந்த மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸை மொத்தமாக கலெக்ட் பண்ணிக்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டோட அட்ரஸை கூட சில வெப்சைட்ஸ் கேட்பாங்க. இது எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு ஒரு சில சர்வீஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சர்வேவே வராது. அதாவது இந்த டைமில் சர்வே இல்லை, நீங்கள் இன்னொரு டைமில் வாங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் தான் வருமே தவிர சர்வேங்கிறது வரவே வராது. நாம் நம்மளோட டீட்டெயில்ஸை தெரிஞ்சே நம்ம அவனுக்கு தரோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அவன் கொடுக்குற அந்த $7-8 நம்ம கொடுக்குற இந்த டேட்டாவை எதுக்கு யூஸ் பண்ணுவான்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டிங் நெட்வொர்க்குக்கு விற்றுருவான். ஆக்சுவலாக இந்த மார்க்கெட்டிங் பர்பஸ்க்காக தான் இந்த மாதிரி சர்வே வெப்சைட்ஸ்ன்னு நிறைய இருக்கே தவிர ஏர்ன் பண்ணுறதுக்காகன்னு கிடையாது. அப்படி ஏர்ன் பண்ணாலுமே ஒரு லிமிட் வச்சுருப்பான். நீங்கள் ஒரு $50 வரைக்கும் ரீச் பண்ணால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும், இல்லைனா ஒரு $10 வரைக்கும் ரீச் பண்ணால் தான் நீங்கள் வித்ட்ரா பண்ண முடியும். நான் என்ன சொன்னேன், 10,000 பாயிண்ட்ஸ் கிடைச்சா தான் $0.10 கிடைக்கும்னு சொன்னேன். அப்போ நீங்கள் எவ்வளோ நாள் வெயிட் பண்ணி அந்த $10 எடுக்கிறதுக்குள்ளே உங்களுக்கே வெறுத்து போய் நீங்கள் வெளியே வந்துடுவீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்கள் டேட்டாவையும் கொடுத்துட்டே வந்துடுவீங்க. நம்ம ஃபோனில் நமக்கே தேவையில்லாத எஸ்எம்எஸ் வரும், பார்த்துருக்கீங்களா? இந்த ப்ராடக்ட் வாங்குங்க அப்படின்னு பார்த்துருப்போம். நம்ம மெயில் கூட செக் பண்ண போனால் அதுலேயும் நிறைய ஸ்பேம் மெயில்ஸ்லாம் வரும். இதுக்கெல்லாம் இந்த மாதிரியான சர்வே வெப்சைட்ஸ் தான் காரணம். ஆக்சுவலாக உங்கள் ஃபோன் நம்பர் வாங்கிக்கிறாங்க, உங்கள் மெயில் ஐடி வாங்கிக்கிறாங்க. இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஆட்ஸை அனுப்புவாங்க. இந்த இது வாங்குங்க, அந்த இது வாங்குங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான விஷயம் மூலயமா தான் அவங்க ஏர்ன் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த வெப்சைட்ஸ். ஆக்சுவலாக உண்மையான நிலவரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்க உங்களுக்கு அமௌண்ட் தரமாட்டாங்க. அப்படியே தந்தாலும் நீங்கள் அதை வாங்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகும். சில யூடியூபர்ஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா வியூஸ்க்காக இந்த மாதிரி ஃபேக்கான வெப்சைட்ஸை போட்டு கொஞ்சம் மார்ஃபிங் பண்ணி இந்த மாதிரிலாம் போட்டு இதில் போய் பாருங்கள் சத்தியமாக ஏர்ன் பண்ணலாம், நான் ஏர்ன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான ஒரு இதுவும் காட்டுவாங்க. கூகுளில் போனீங்கன்னா கிடைக்கும், அந்த ஃபேக்கான இமேஜஸ்லாம் கிடைக்கும். அந்த மாதிரி எடுத்து மார்ஃபிங் பண்ணி பாருங்கள் நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லி கூட ஏமாற்ற வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி அவங்கள நம்பி நீங்கள் போய் சர்வே பண்ணி மாட்டிக்காதீங்க, உங்கள் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. தேவையில்லாத உங்கள் மொபைல் நம்பர், இமெயில் ஐடி ஷேர் பண்ணாதீங்க. முக்கியமாக இந்த மாதிரியான வெப்சைட்டில் ஷேர் பண்ணாதீங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் கடைசியாக பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டேட்டா என்ட்ரி. இதுதான் நிறைய பேர் எதிர்பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்மளில் நிறையா பேர் ஏமாந்து போகிறது எதில்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆன்லைன் டேட்டா என்ட்ரியில் தான். ஆக்சுவலாக இந்த டேட்டா என்ட்ரி அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சரியான வெப்சைட்டில் போய் சரியான முறையில் ஒர்க் பண்ணால் தான் சம்பாதிக்க முடியுமே தவிர நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்பேம் வெப்சைட்டில் போய் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு தான் இழப்பு. சத்தியமாக சொல்கிறேங்க, உங்களுக்கு தான் இழப்பு. ஆனால் நம்ம ஆளுங்க சொல்கிற மாதிரி ஒரே நாளில் 1000 1500 ஏர்ன் பண்ண முடியாது. சுத்தமாக போய் அதையே நம்பாதீங்க. அதுவும் இல்லாமல் இந்த மாதிரி டேட்டா என்ட்ரி ஜாப்லாம் பார்த்திங்கன்னா நிறைய ஃபேக் வெப்சைட்டில் நிறைய இருக்குது. சேம் அந்த சர்வே வெப்சைட்டில் சொன்ன மாதிரியே அவங்க வெப்சைட்டுக்கு என்கேஜ்மெண்ட் வந்தால் அவங்களுக்கு ஆடு கிடைக்கும், ஆடு மூலிமா ரெவன்யூ கிடைக்கும். அதுக்காக தான் ஃபேக்காக ஒரு ஜாப் இருக்குது, டேட்டா என்ட்ரி ஜாப், நீங்கள் இத்தனை வேர்டு டைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இவ்வளோ தரோம் அப்படிங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. பட் சும்மா டைப் பண்ண விட்டுட்டு உங்களுக்கு காசை தராமல் ஏமாற்றி விட்ருவானுங்க. $1 ஒரு $10 சேர்க்குறதுக்கே பல நாள் கஷ்டப்படணும். அதுவும் இல்லாமல்
அதை சேர்த்து வச்ச டாலரை வெளியே எடுக்க படாத பாடுபடணும். அவ்வளோ ப்ரொசீஜர் வச்சுருக்கானுங்க. என்ன தான் எவ்வளோ ஆன்லைன் ஏர்னிங்ஸ் மெத்தடை எத்தனை பேர் வீடியோ போட்டிருந்தாலுமே அவங்க சொல்கிற அளவுக்கு நம்மளால் சத்தியமாக ஏர்ன் பண்ண முடியாது. இதுதான் ஒரு உண்மையான நிலவரம். அவனுங்க சொல்லுவானுங்க, வாய்க்கு வந்ததை அடிச்சு விடுவானுங்க, இதில் போனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இவ்வளோ கிடைக்கும் அப்படி இப்படின்னுவானுங்க. அப்படி அவங்க சொல்கிற எல்லா வெப்சைட்டு, எல்லா ஆப்பு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி பார்ப்போம். பார்த்துட்டு ₹1 கூட வரலன்னாலுமே மறுபடியும் நம்ம கை எதுக்கு போனால் யூடியூப்பில் போய் மறுபடியும் அதே தான் சர்ச் பண்ணி பார்ப்போம். அவ்வளோ ஏங்க சொல்லணும். இந்த மாதிரி வீடியோஸ் போடுற, அதாவது இந்த ஆப்லேருந்து இவ்வளோ சம்பாதிங்க, இந்த இதுலேருந்து இவ்வளோ சம்பாதிங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அப்படி சொல்கிற யூடியூபர்ஸு யாருமே வந்து அதை போய் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அதில் ₹1 கூட ஒழுங்காக கிடைக்காதுன்னு சொல்லிட்டு. அதனால் நீங்கள் தேவையில்லாமல் அவங்க சொல்கிற மாதிரி அந்த யூஸ் பண்ணி டெய்லி 1000 2000 கிடைக்கும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காதீங்க. எந்த யூடியூபராவது நானும் இந்த ஆப்பில் தான், இந்த வெப்சைட்டில் தான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்களா? சொல்லுவாங்க, ஃபேக்காக சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கு அந்த மாதிரி உண்மையிலே கிடைச்சா அவங்க யூடியூப் பக்கமே வரமாட்டாங்க, யூடியூப்பில் வீடியோவை போட மாட்டாங்க. இனிமேலும் இந்த மாதிரி ஒரு ஆப்பு, வெப்சைட்டை நம்பி டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. முக்கியமாக உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்காதீங்க. இந்த மாதிரி பர்சனல் டீட்டெயில்ஸை கொடுக்கறதுனால நிறைய விதமான ப்ராப்ளம்ஸ் வரலாம். உங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் நடக்கிற சில சைபர் ராபரிஸ்க்கெலாம் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் தான் காரணமாக இருக்கும். அதனால் தேவையில்லாத உங்களோட டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி வெப்சைட்டுக்குள்ளே போகாதீங்க. மற்றபடி நீங்கள் நினைக்கிற மாதிரி டெய்லியும் ₹100 இருந்து மாதம் 30,000 வரை ஏர்ன் பண்ண முடியாது. சுத்தமாக முடியாதுங்க, வாய்ப்பே கிடையாது. இப்போ சொல்லுங்கள், இனிமேல் நீங்கள் இந்த மாதிரி வெப்சைட்டை யூஸ் பண்ணுவீங்களா? ஆன்லைனில் பணம் சம்பாதிக்க முடியும்னு நம்புறீங்களா? கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறோம். Until then, bye from Arinthum Ariyadhathu. Thank you.